நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் தாமதங்கள், திறனின்மை, தவறான முகாமை போன்றவற்றினால் அரசாங்கத்திற்கு சுமார் 1.44 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தேசிய கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிளிநொச்சி நீர்வழங்க திட்டத்தில் உள்ள தவறான திட்டமிடல்கள் மற்றும் தாமதங்கள் காரணமாக அரசாங்கத்திற்கு 599 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் முழங்காவில் நீர்வழங்கல் திட்டத்திலும் அரசாங்கத்திற்கு 267 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 38 நகர்ப்புற மற்றும் கிராமப்புற நீர்வழங்கல் திட்டங்கள் மற்றும் பொது உள்நாட்டு பாடசாலை சுகாதார திட்டங்கள் ஆகியவற்றை செயற்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது. மேற்படி 38 திட்டங்களை செய்து முடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட கால அளவு 7 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் 330 நாட்கள் முதல் 2158 நாட்கள் வரை தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட நாட்களை விட 330 நாட்கள் தொடக்கம் 2158 நாட்கள் வரை அதிகரித்திருக்கின்றது. இதன் மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு $183 மில்லியன், அதாவது இலங்கை ரூபாயில் 27,590 மில்லியன் ரூபாய் ஆகும். இதில் $165 மில்லியன், இலங்கை ரூபாயில் 24,750 மில்லியன் ரூபாய் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் நிதியளிக்கப்படுகின்றது. மீதமுள்ள 2,840 மில்லியன் ரூபாய் இலங்கை அரசாங்கத்தாலும் சமூக அமைப்புகளின் பங்களிப்புகளாலும் ஈடு செய்யப்படுகின்றது. குறித்த திட்டமானது 2015 டிசம்பர் 7ஆம் தேதி என்று தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 2020 டிசம்பர் 31ஆம் தேதி என்று முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் 2023 டிசம்பர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய பிரச்சனைகளால் மொத்தமாக 1,437 மில்லியன், தோராயமாக 1.44 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு மக்களுடைய பணமானது வீண் விரயம் செய்யப்படுகின்றது. திட்டங்களுடைய காலதாமதம் காரணமாக விலைவாசி அதிகரிப்புகள் தொடர்ச்சியாக இருப்பதனால் திட்டங்களுடைய பட்ஜெட்டானது அதிகரிக்கின்ற போது மக்களுடைய பணங்களும் வீண் விரயமாகின்றது. எனவே இனிவரும் அரசாங்கங்களால் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும். முறையான திட்டமிடல்கள் இன்மையான அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அண்மைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் அர்ஜுனா எம்பி அவர்கள் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். வடக்கு மாகாணத்துக்குரிய மாஸ்டர் பிளான் இருக்கின்றதா, சுகாதாரத்துறை, விவசாயம் போன்ற துறைகளுக்கு மாஸ்டர் பிளான் இருக்கின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஆனாலும் எதுவிதமான மாஸ்டர் பிளான் திட்டங்களும் இல்லை என்று சுகாதார திணைக்களமும் சரி ஏனைய திணைக்களமும் சரி அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே தெரிவித்திருந்தார்கள். ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இரணைமடு தண்ணீர் விவகாரமும் பாரிய பிரச்சனை எழுப்பியிருந்தது. அர்ஜுனா எம்பி அவர்கள் இரணைமடு குளத்திலிருந்து மேலதிகமாக கடலுக்கு செல்லக்கூடிய நீரினை யாழ்ப்பாணத்துக்கு வழங்கினால் என்ன என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு சபையிலே பலத்த சர்ச்சைகள் எழுப்பியிருந்தன. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கலாம். கிளிநொச்சி ஃபுல்லா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்கள் கிளிநொச்சி விவசாயம் தங்கிய இடம் வந்தபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு, இங்க இருந்து தாண்டி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு அப்படி ஒரு விஷயம் கொண்ட செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு. இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரொபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நம்ம மன்னிச்சு கொள்ளணும். அவைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்துல இந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த 3 பில்லியன் லொஸுக்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி 4 தொடக்கம் 5 எக்ஸ்பர்ட்டோட கொழும்புல இருந்து நல்லாட்சி அரசாங்க காலத்துல வந்தது. அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி அவைக்குரிய ஆக்ஷனும் எடுக்காம தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும். இது சம்பந்தமான ஃபார்மல் லெட்டர் நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசி சேமனதாரன் கிளிநொச்சி மக்களும் பிள்ளையா விளைய கொள்ளக்கூடாது, இரண்டமான தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையா வந்து அப்படி அல்ல. கிளிநொச்சி வந்து நடுவில் இருக்கிற இடம். ரெண்டாவது எங்களோட விவசாயம் செய்யலாம் ஒரு நாளுமே இல்லை. கருப்பட்ட முடிவுல அடுத்தோடைய மற்ற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மற்ற குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மண்டலை தாண்டி யாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணி என்ற இல்லாத நேரத்தில் நாங்கள் கிளிநொச்சியில பார்த்து பிரயோசனம் இல்லை. கிளிநொச்சியில ஃபைல் செய்யாம யாழ்ப்பாணத்துல சூடு தின்னாது. இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யணும் வந்து அன்பாக கேட்டுக்கொள்றேன். இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் லெட்டரை நான் எங்களுடைய கவர்னருக்கும் டிசிசியாமனுக்கும் தாரேன். நான் சரி நிறையான கட்டிடங்களுடனும் வாகனங்களுடையும் இருக்கும். சண்டு கண்டாவளையும் கலந்தனும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வரைக்கும் புதிய கட்டிடத்துக்குரிய ஏற்பாடுகள் எதுவும் நடக்கல. நாங்கள் வாடகை வீட்டில் தமிழ்நாடு சிவநிலையை நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்டாவள பிரதேசத்தில் 12,000 ஏக்கர் உள்வாங்கப்பட்ட பிரதேசம். அதே நேரத்தில் உள்வாங்கப்படாத பிரதேசங்கள் ஒரு தேவை. இது ஏற்கனவே ஆளுநர் சார்ச மாட்டம் கொடுத்து கலைக்கப்பட்ட பிரதேசம். இது A35க்கு கீழே. நான் சொல்றேன் உங்களுக்கு, கண்டாவோட 4 ஏக்கர் திட்டம், கோரக்கன் கட்டு அது 4000 ஏக்கர் கிட்ட இருக்கு. கரந்தன், உமையாள்புரம், குமரபுரம், தட்டுவமூட்டி கிட்டத்தட்ட அதே 12,000 ஏக்கருக்கு மேலே இருக்கு. இவ்வளவு பேருக்கு நாங்கள் நீர் வழங்குகிறோம். நாங்கள் கொண்டு வர ப்ரொபோசல் என்னன்னு சொன்னால்
இந்த இடமணி டேங்கிலேருந்து நாங்கள் வெளியேற்றுற கழிவுநீர் அது அதுக்குரிய அவ்வளவுக்கும் அது முகாமத்துவம் செய்யும். அது செய்தால் இப்ப இந்த இருந்து மழை இல்லைன்னு சொன்னா அந்த 20,000 ஏக்கரும் இல்லாம போகும். சாதாரண எங்கட பகுதியில் இருக்கிற விதை நெல் 20 பேக் வீதம் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். வேலை செய்யலாம் வடிவா பராமரிச்சா 30 பேக். விவசாயம் செய்யறதுக்கு 3 விளக்கம் 4 ஃபீட் காணப்பட்டதுதான் இன்ஜினியர்ஸ் கதை. ஆனால் நாங்கள் 2 மடல 5 விளக்கம் 7 ஃபீட் கொடுக்குற மாதிரி சும்மா தான் அந்த தண்ணி போகுது. இதை முகாமத்துவம் செய்ய வேண்டிய இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மில்லியன் கணக்கில் வந்து காசு பே பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் சொல்லப்பட்டு நீங்க கதைங்க என்னன்னு சொன்னா 2 டேங்கில இருந்து வெளியேற்றப்படுற நீர் வீண் போகக்கூடாது. நெத்தலி ஆத்துல இருந்து பிறந்த நாள் வரைக்கும் இப்ப தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. எங்களுக்கு இப்ப தண்ணி நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்தா அளந்து என்ஜினியர் மேல கொண்டு எங்கெங்க தடை போட்டா நீர் விநியோகம் செய்யலாம். என்ன இப்ப மழை இல்லைன்னா எங்களுக்கு 2 தண்ணி வேணும். கௌரவ ஆளுநர்கிட்ட நான் என்னோட இருக்கிறேன். எங்கள்ட 2ஆம் மடை டேங்க் சம்பந்தமா ஒரு டிஜிட்டல் பிளான் டிசைன் கூட இல்லையா இன்ஜினியர்ஸ். அப்படியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது 130 மில்லியன் US$ பாவிச்சிருக்கணும். ஆனா இப்ப கூட அந்த 2ஆம் மடை சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் பிளான், அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல இது வரும், அதாவது 37 ஃபீட்டு போட்டு போனா அது சம்பந்தமான இன்ஜினியர்ஸை கூட்டியுள்ள வரணும். என்றால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இவர்கள் தண்ணியை வடிவ பாவிக்கிறதும் இல்லை. இங்க ஒரு கிண்ணத்தி தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடாத ஒரு விஷயம் கூட செய்திருக்கணும். நாங்கள் இது சம்பந்தமா ஒரு மீட்டிங் கொண்டு போக முடியும். நான் ஒரு ஃபார்மல் இன்கொயரி கம்ப்ளைண்ட் கொண்டு தார ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இங்க கூப்பிடணும். கமாண்டத்தை கூப்பிடணும், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடணும், போட்டை கூப்பிடணும், ஜட்னால இருக்கிறார்களை கூப்பிடணும், இங்க இருக்கிறார்கள். ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் கொண்டு கட்டாயம் இது நடத்த வேணும். என்றால் இது சம்பந்தமா இது ஒரு அரசியலா போய் கொண்டிருக்கு. கிளர்ச்சி தண்ணி கொடுக்க மாட்டேனுமா மட்டும் ஒரு அரசியலா போய் கொண்டிருக்கு. அதை இல்லாம பண்ணுவோம். என்னுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொள்கிறேன். கூடுதலாக இந்த 2ஆம் மடை சம்பந்தமாக பல தடவைகளில் நானும் பேசியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறேன், இங்கேயும் பேசியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேறி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இல்லை. அவர்கள் படித்தவாதிகளாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறுவதும் நாங்கள் அடுத்த பரம்பரை. அதை விட மலையகத்திலிருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக 83 56 பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள். கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம். 2ஆம் மடுவை நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற 6வது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லியிருக்கேன். யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சதில்லை. விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டுங்கொண்டு பல தடவை விட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் வேண்டாம் இப்போ வாங்க ஜெயபுரத்தில், மலையாளபுரத்தில், கிருஷ்ணபுரத்தில், பாரதிபுரத்தில் அல்லது கல்லாறு போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை. பூனேரியில் பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் 2ஆம் மடுவிலிருந்து கொடுக்கப்படுறது இல்லை. 2ஆம் மடுவிலிருந்து குடிக்க தண்ணியோட இங்கே ஒரு குறிப்பிட்ட சேட்டிங் ஏரியாவில் தான் வழங்கப்படும். பிரதானமானது விவசாயம். இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமாக நிறைந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டும் போச்சு. இனி இருக்க போகிற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபவம் தான். சிறுபவத்தில் 21,000 ஏக்கருக்கும் சிறுபவம் செய்யலாம். நான் இங்கே கணக்கார அமைப்புகள் வைக்கணும், விவசாய திணைக்களம் இருக்குது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்குது, தெரியும். ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்லை. யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமாக வாழை. இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காங்க திருப்பு வாக்கு. அதை விட கடந்த 2015 சரி அல்லது 10ஆம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில் எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் வாக்குகள் எங்களை இந்தியாக்கள். யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கு. இது அரசியலுக்காக காலங்காலம் பாரவர்கள் தங்களோட கதைகளை கதைக்கலாம் போகலாம். இங்கே எந்த அரசியலும் 2ஆம் மடு குளத்துக்குள்ள இல்லை. 2ஆம் மடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம். 2ஆம் மடு குளத்தில் கிளிநொச்சியில் செய்யப்படுற நெல் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை, இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது. ஆகவே இது நிதானமாக பொறுமையோட கவனமாக செய்யப்பட வேண்டிய விஷயம். இதில் ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்கிற விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு குழுவை நியமிங்கோ. இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கியாறு திட்டம் ஒன்று 1000 மில்லியன் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்குது. பரங்கியாறு திட்டத்தால் தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போகிறது வெற்றி. ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போகிற இப்போ குடமுருட்டி ஆத்தால போகிற தண்ணி கடலுக்கு போகுது. அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது.
எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் நிற்கிற எங்களோட கவனங்கள் முழுக்க இரண்டு முழுக்க தான் இருக்கு. ஆனால் இதில் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழங்காவில் கங்கால் இருக்கக்கூடிய கடலோட கலக்கிற நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பீசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில் இருக்குது. கடந்த 6 டைம் அது இருந்தது. ஆகவே பாரியார் மன்னிக்கணும், பாரியார் திட்டம் ஏற்கனவே 1000 மில்லியன் செய்யப்பட்ட திட்டம் இருக்குது. ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்துக்கு நின்று நாங்கள் யோசிக்கலாம். யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும். நான் தீவு பகுதியை சேர்ந்தாள். என்ற பூர்வீகம் தீவு பகுதி. என்னுடைய அம்மா நெடுந்தீவு, அப்பா இல்ல பெட்டிமண்ட தீவு. நான் தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு பிரதானமா எங்க தேவை? யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை, நெடுந்தீவு வரைக்கும் தேவை. ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்தொடுக்க அப்படி ஒரு குறை நினைக்கிறேன். கிளிநொச்சியில் இன்றைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா 6வது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி வர மாட்டோம்னு சொன்னா எழுப்பி சொல்லுங்க. அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில் இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில் கட்டப்படுற டேம் ஒன்று வருமென்றால் அதை பற்றி பரிசீலிங்க, நல்லது. அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம், ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது, அதுவும் நல்லது. நாங்கள் மகாவலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிறோம் இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்கப்படும். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம், மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம், அப்படி என்ன எங்களோட பிணத்தில தீர்க்கிறதுக்காக வந்த திருத்தங்கள் என்ன, அரசியல் தீர்வு என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன, இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும். தயவு செய்து நான் திரும்பவும் தெளிவாக சொல்றேன், யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த இந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்க. இப்பவும் தெளிவாக சொல்றோம், குடிக்க தண்ணி கொடுக்க தயார். ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம், அவருடைய அரிசி தேவை, அவர்களுடைய உற்பத்தி துறைகள், மலையகத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்யப்படும். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து 2 வரையான டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன தேவையோ காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாரா இருக்கிறோம். ஆனால் சவால் விடுற விஷயம் குடிநீருக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் அதை சரியா ஆராய் சரி இந்த பிரச்சனை அவரை மூமெண்ட் சொன்னால் ஒரு செகண்ட் தான் அவரை மூமெண்ட் சொன்னால் நாங்கள் அந்த 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 இருந்த அந்த ப்ராஜெக்ட் 134 மில்லியன் சென்ட் பண்ணி இருக்கோம். அப்ப நாங்கள் அரசியலுக்காண்டி இவ்வளவு ஒரு காசை நாங்கள் அவரே ஓமன் சொல்லி இருக்கிறார், பாரமண்ட் சொல்லி. அப்ப நான் ஏன் அந்த 2000 என்னன்னா 2018ஆம் ஆண்டு 134 மில்லியன் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஒரு சொட்டு தண்ணி கூட யாழ்ப்பாணம் போகலையே, ஏன் சொல்றாரு அவர், ஆனா ஏன் போகல? அதனால உண்மையிலேயே இப்ப இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இந்த அரசியல் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை இருக்குது, இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது, தென்னிலங்கையிலும் இருக்குது. இந்த மாதிரி கூட குறைவான பிரச்சனைகள் இருக்கு. அதனால வேண்டி உண்மையிலேயே இருக்கு நியாயமான தீர்வு ஒன்று தேவை. சரியா? யாழ்ப்பாணத்துக்கு நல்ல தண்ணி போகணுங்கிறத எல்லாருடையும் விருப்பம், அதே நம்மளோட தண்ணி போகணுங்கிறத விருப்பம். சரியா? ஆனாலும் கூட நமக்கு மறுபக்கத்தில் நாங்கள் பார்க்கணும் சிறீரன் சொல்லுகின்ற இன்னொரு விஷயமும் இருக்குதான். என்னண்டா இங்க இருக்கின்ற பிரச்சனை தீர்வு அப்பாட்டு முதல்ல. அப்ப இங்க இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காம அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு மலையாளபுரம் பாரதிபுரம் இந்த மாதிரி பிரச்சனைகளை விட்டு அங்க தண்ணியும் இல்லை அல்லது கிணறும் நோய்களால் சரியா? அது அது ஒன்று இருக்குது. அடுத்து அந்த யாருக்கு கிளிநொச்சி எடுத்துக்கொண்டு இங்க இருக்கிற கூடுதலான அரசு உத்தியோகஸ்தர்கள் யார் தேடிப்பார்கள், பல்கலை ஆசிரியர்கள் யார் தேடிப்பாங்க, எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சார்ந்தவங்க தான். அதனால நாங்க மிக தெளிவாக நம்ம எல்லாரும் ஒரு முடிவு போடணும். இது சம்பந்தமாக நாங்க மேலதிகமாக பேச வேண்டி வரும். சில மாற்றங்கள் பார்த்து பேசி முடிவெடுக்க முடியாது. சரி, இது அப்பாற்பட்ட பெரிய பிரச்சனை உண்டு. 14 வருட ஆளுங்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டி வரும், ஜனாதிபதியோடு பேச வேண்டி வரும், ஏழை நீர் பாடத்தின் திணைக்களங்கள் எல்லாமே பேச வேண்டி வரும். இது பெரிய சின்ன காசு அல்ல, பெரிய காசும் தேவை நமக்கு. பெரிய திட்டங்கள். அப்ப அதனால அந்த பக்கத்துக்கு நாங்க போவோம். அதனால வேண்டி உண்மையிலே இந்த பிரச்சனையை மேலதிகமாக வளர்த்து நமக்குள்ள மறுபடியும் இந்த முரண்பாடு கேட்டப்ப இன்னைக்கு இப்ப நான் நினைக்கிறது யாழ்ப்பாணங்கள் வச்சுங்கிற முரண்பாடு ஓரளவு தனிஞ்சிருக்குது. சரியா? அப்ப அந்த முரண்பாடு மீண்டும் நம்ம
அதிகரிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்றேன். சரி கௌரவ அமைச்சர் ஒரு செகண்ட் தான் என்னடா அன்னி பொறுமதியானதா இருக்குது, குழப்பம் இல்லை. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இது சம்பந்தமான மேலதிக விவரம் தேவையென்றா நாங்கள் ஒரு சிறு கலந்துரையாடல் உண்டு ஊடாக செய்வோம் இன்னொரு நாளைக்கு. சிரமணிக்கப்பட்ட காசு குழம்பு அங்க கொண்டு வந்தது இங்க கொண்டு வந்ததை பற்றி எல்லாம் மிக ஆழமா கலைப்போம்னு சொன்னால் ஒரு பொறுமையான இடத்துல பொறுமையான இன்ஜினியர் சிவகுமாருடைய ரிப்போர்ட்டை கொண்டு வச்சு இங்க ஒப்புவிச்சு இந்த விடயங்களை குழப்பக்கூடாது. தண்ணி வேஸ்ட் ஆகுது 35 வேஸ்ட் ஆகிற தண்ணி 2 மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு காணுமன்ற ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் இருக்கு. அப்ப ஏன் கொடுக்கல என்னுடைய கேள்வி. மற்றபடி கிளிநொச்சி தண்ணியா யாழ்ப்பாண தண்ணியா வேண்டாம், அங்க வேஸ்ட் ஆகிற தண்ணியை ஏன் பொதுமக்களுக்கு குடிக்க கொடுக்க கூடாதுன்றதான் கேள்வி. 9 ஆறுகளுடைய கழிமுகங்கள் கழிமுகங்களும் மிக நீர வெளியேற்றுது. வெளியேறி போட்டு நீரை நாங்கள் ஒரு காலம் தடுக்க இல்லை. என்னண்டா இந்த பிரச்சனை விஷயமான பிரச்சனை, இது எல்லாருக்கும் சென்சிட்டிவான பிரச்சனை. அதில் இப்போ மேலதிகமாக கலைப்படாது. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் 5 திட்டங்களுக்குரிய முன்மொழிகள் செய்து அதுல முதலாவது திட்டமாக தான் அந்த பாலியாளர் திட்டத்துக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த நாங்கள் முன்னெடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் இது உடனடியாக தடுத்து போய் விவசாயியோட பிரச்சனைகள் வந்து என்னன்னு கேட்டேன். இப்ப நம்ம பிரதேச ஒருங்கிணைப்பு குழு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அதுக்கான சரியா? அதனால உங்களோட பிரதேசத்துக்கு வரும் கண்டாவளிக்கா அல்லது பச்சிலப்பள்ளிக்கா அல்லது கரைச்சிக்கா தனித்தனியான பிரதேச சபைகளுக்கான குழுக்கள் வரும். அந்த குழுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போறோம். அதனால அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து போட்டு எங்களுக்கு இப்போ இன்றைக்கு மாவட்ட ஆபீஸ் சம்பந்தமாக பேசுறதுக்கு அனுமதி தாங்க. அடுத்த ஸ்டெப் questions from Provincial Director Health Services. It's not a question, it's a kind request. Dear Dr. Saman Patrana, Northern Province kudiya master plan ungalidam irukkurada? Do you have the master plan for the Northern Province? No, we don't have a master plan for the provincial department per se, but different hospitals have separate master plans. Okay. Okay. So என்னடா யாழ்ப்பாணத்துக்குரிய வடக்கு மாகாணத்துக்குரிய வைத்தியசாலையில எப்படி நிர்வாகிக்க போறோம்ன்ற மாஸ்டர் பிளானே வடக்கு மாகாணத்தில் இல்லையா? சரி, ரெண்டாவது you have said that there are separate health master plans for the district, isn't it? Do you have the district master plan at least? No, I have no idea about that. Okay, this is very mandatory because without having a master plan, you can't have a health system running in the any part of the Sri Lanka. If you go to southern province, there is a clear. If you go to Kandy, there is a clear master plan. So we have district master plan illai. மூன்றாவது annual action plans. Dr. Saman Patrana, do you have annual action plan for the each and every RDHS, at least the annual action plan? Yes. Okay, so is it okay if I ask you the annual action plan from 2022 to 2024? Yes, the Kilimaj RDHS is here, I think. Yes, yes, please give me, I'm requesting Honorable Minister to get the annual action plan for, okay. And then, do you have the proposal for the completed projects and the separate ongoing projects? Do you have the proposals? Yes, understand. Okay, so I would like to request that also through the chairman. And do you have the progress reports for the current running projects? Do you have? Yes. Okay, that also I would like to request. And do you have completed health project? Completed project Yes. right. Metuma apida completion reports then the each and every project. Sure. Yes. So make a இவரை வெச்சேவா these are finished. அதாவது இது இவ்வளவு அதாவது எங்களுடைய வடக்கு மாகாணத்துடைய எந்த பிளானும் இல்லை.
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்குரிய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஹெல்த் பிளான்ஸும் இல்லை. சரியான ஹோல்டர் சொல்றேன். ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் நாங்களோட சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கார் வைத்தியசாலைக்குரிய பிளான்ஸ் இருக்குது. அது வைத்தியசாலைக்கு கூட மாஸ்டர் பிளானும் இருக்கணும், அனுலட்சம் பிளானும் இருக்கணும். எனக்கு விலங்கையில எத்தனையோ மில்லியன் பாவிக்கிறோம்னு சொல்றோம் ஐயா. ஆனா எந்த வடக்கு மாகாணம் எப்படி ரன் பண்ண போதும் மாஸ்டர் பிளானே எங்கள்ட்ட இல்லை. இன்னொரு 10 இயர்ஸ்க்கு கூட எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எப்படி செய்யற ஒரு ஐடியாவே நம்ம ஸ்பீடிக்கு இல்லை. அதோட டிஸ்ட்ரிக்ட் பிளான்ஸ் கூட இல்லை. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹாஸ்பிட்டல் என்னென்ன இந்த இதுல அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன செய்யப்படும் வளமை என்ன நடக்குது என்றால் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணி சொன்னா டாக்டர் எங்களுக்கு ஓபிடிக்கு சேருக்கு பெயிண்ட் அடிச்சு தருவீங்களா செய்வினா அதுதான் அந்த annual actionல பிளான்ல வராது. எனக்கு ஒரு request, I would like to kindly request you, I'm not going to blame any government officials. I just want to make a master plan for the Northern Province for the health system, and because I'm coming from the health sector, and do the district plan because there's a board certified consultant. One minute. There's a board certified consultant, Dr. Vinodan is here. He's a board certified health administrator. So with them I want to work. So I will give the kind request for them. And second thing is they have completed most of the project. As a parliamentarian, is there any way that I can go and see the completed projects? Yes, I can go now. So the kind requests are being sent to you. So you can next time you can call the police and say the person is trespassing my area. So this is for the PDHS through the secretary through the chairman of this committee. I will give you, and then I am requesting the following documents to find out is there any illegal or is there any misconduct or misuse of money. So these are the letters to be sent to the provincial director and the health sector. So we will. I'm not going to blame anybody. I'm not going to find fault. I just want to make sure because I'm coming from medical field. I just want to have a master plan for the Northern Province. So we can think in another 10 years. Point Metro Base Hospital or Kilnochi RDHS, how is it going to be? Now we can't do every master plan on the 31st of December. This is what is happening. So take me to there. I will help. If I can't help, I will get some others help. Because when I come to the Chavandhiri Hospital, he suggested me to work as a deputy PD. If I work as a deputy PD, I would have never go to Chavandhiri Hospital. Never, no problem will come. So this time I would like through the governor. When you plan a master plan, kindly make a master plan for the Minister of Northern Province, and so many projects have been done. So that I would like to go and say anytime. So the request is given through you, sir. So there will be no court cases more than 22. I will get from ஹாஸ்பிட்டல்ல புதிதாக அமைக்கப்பட்ட அதுக்குரிய ஆளணி எதுவும் நியமிக்கப்படலை. ஜனாதிபதி வந்து தேர்தல் நேரம் திறந்துட்டு போயிருந்தார். மற்றது அங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸுக்குரிய டேட் முடியும், அது பாதிக்கப்படாமலும் இருக்கு. ஆளணி நியமிக்கப்பட்ட master plan கேட்டனால என்னடால் master plan இதுக்கு மாதிரி they have to the card revision. Yes, sir. They are telling no card. ஜனாதிபதி அவர் நிறைவேறாத முடிச்சலே கண்டிப்பா Right, is it? சுகாதார உதவியாளர்கள் சரி 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 மாகாண சபையினுடைய திட்டமிடல் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற சொன்ன வகையில நாங்கள் வளமையாக எங்களுக்கு நிதி ஆணை குழு என்று சொல்லி எங்களை மாகாண சபையில திட்டங்களை ஒழுங்குபடுத்துது. அவையிட்ட வழிகாட்டல நாங்கள் எங்களுடைய தீர்வு மதிப்பீடுகளை தயாரித்து அந்த தீர்வை அமைச்சிட்டு துறை சார்ந்த ரீதியாக அவையோட என்ன ஒரு வெயிட்டேஜ் சொல்ற அவையுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கலோட ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அது மட்டும் திருப்பி நாங்கள் ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு இந்த அனுமதியும் கிடைக்கிறது. அது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வழக்கமாக நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து கௌரவ பாராளுமன்றோடு சேர்ந்து மாநிலம் செய்கிறோம். நாங்கள் வருகிற தை மாதத்துக்கு இடையில நாங்கள் இப்படி சந்திப்பதை செய்தோம்னு சொன்னால் எங்களுடைய படிமுறைகளை சொல்லக்கூடிய குறிப்பாக சுகாதாரத்துறையை பொறுத்தளவில் எங்களுக்கு பெரிய பாரிய சுமையாக வந்திருந்தது என்று சொன்னால் அந்த மகமட் ப்ராஜெக்ட் இருக்கிறால பாரிய ஒரு இன்புட்டோடு சேர்ந்து கிடைச்சிருக்குது. இது சம்பந்தமாக ஒரு மாதிரி உபகரணங்கள் ஹைடெக் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக என்னுடைய அந்த இன்வென்ட்ரி தர வேணும், மெயின்டெனன்ஸ் தர வேணும், அந்த கண்ட்ராக்டர் வரணும்னு சொல்லி அதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து ஒன்று இருக்குது.
அதுக்குரிய ஆளுநர்கள் சம்பந்தமாக கௌரவ ஆளுநரோடு சேர்ந்து இந்த 4 மருத்துவ நிலையங்களுக்கு புதிதான ஆளுநர்கள் தாவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது சம்பந்தமாக கூடிய விரைவில் எங்களோட கலைக்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஆளுநர்கள் சம்பந்தமாக குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் இருக்கு. நாங்கள் கௌரவ அமைச்சர்களுக்கு இந்த வாரணியை வைக்கும் பிறகு மத்திய அமைச்சரோட சேர்ந்து இணைஞ்சு அந்த கௌரவ அமைச்சர் ஒரு நிமிஷம் நாங்க என்னென்றால் வடக்கு மாகாணத்திலே காடு ரிவிஷனா இருக்கட்டும் சார், ஒரு நிமிஷம் தான் காடு ரிவிஷனா இருக்கட்டும் அல்லது வந்து என்னோட அடுத்தடுத்த ப்ரொஜெக்டா இருக்கட்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்காம அந்த ஃபீல்டில் இருந்தார்கள் என்ற அடிப்படையிலையும் எங்களுடைய இன்புட்டையும் நீங்கள் எடுப்பீங்களா இருந்து சொன்னா நாங்கள் ஒவ்வொரு எங்கேயோ கொண்டு போகலாம். இல்ல நாங்கள் நெடுக இவ பார்லிமெண்டேரியன் வந்து என்றது வந்து அர்ஜுனா, நாங்க உங்களுக்கு இந்த இடத்துல உத்தரவாதம், நீங்க அந்த மாதிரியான வேலை செய்யணும், நீங்க வேற இதுல எங்களோட தொடர்பு போகணும், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும். இல்ல அடுத்த வழக்குக்கும் correction. Not only the health ministry, but also all the ministries must have the proposals. Yes. And the card ministry. Yes, sir. சார் அதுல என்னென்றால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்றால் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம நான் ஒருத்தரையுமே குறை சொல்லல, ப்ரொபோசல் ரன் பண்ண இயலாது சார். வெளியில நீங்க போய் பாத்தீங்கன்னா சவுத்துல இவன் ஹெல்த் மினிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இப்போ அவருக்கு 70,000 பே பண்ணி ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு லேடியை கொண்டு அவர் மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி முடிச்ச ஒரு ஆளுக்கு பே பண்ணி நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரியில அதுங்களை பிளானிங்கும் தெரியும், டிரெக்டர்ஸருக்கும் தெரியும். இப்ப இங்கேயும் நாங்கள் அப்படி ஒரு 2-3 பேரை அந்த உங்களோட ஆளுநர் அடிப்படையில 2-3 ப்ரொஜெக்ட் மேனேஜர் மாஸ்டர்ஸ் முடிச்சு அவர்கள் எடுத்து முழு ப்ரொஜெக்டையும் அவைட்டே கொடுத்து ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர்ஸையும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் கிரியேட் பண்ணுவோம். அதற்கு எங்களை கொஞ்சம் ஏழுமாட்டா பண்ண கொடுப்போம். எந்த அரசியலும் இல்லை. அர்ஜுனா, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை விளையும் கொள்ளணும் ஆளுநர் இருக்காரு தெரியும். அதாவது வடமாகாணம் என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இப்பதான் பாதிக்கப்பட்ட பிரதேசம். அப்ப இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு. அதுல முக்கியமான விடயம் தான் சுகாதாரம், கல்வி. அப்ப இந்த சுகாதாரம் தொடர்பிலான இன்னும் எங்களுக்கு மாவட்டத்துக்கான ஒரு வேலை திட்டம், ஒரு திட்டங்கள் இல்லைன்னு சொன்னா, ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று இல்லைன்னு சொன்னா, இப்போ நாங்க எங்க போய் சொல்றோம்? அதனால பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன், இனி வருகின்ற காலங்கள்ல நாங்க திட்டங்களை நடைமுறைப்படுத்துறோமா, காசு கிடைக்குதா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. இருந்த போது எங்கள்கிட்ட கேட்கறாங்க, ஒரு சில ஆக்கள் கேட்கறாங்க, வெளிநாடுகள் டயஸ்போராக்கள் கேட்கறாங்க, உங்களுக்கு சுகாதாரம் சம்பந்தம் ஏதாவது ரெடிமேட் ப்ரொபோசல் தாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை எங்களுக்கு. அப்ப அதனால அப்படியாப்பட்ட ரெடிமேட் ப்ரொபோசல் எங்களுக்கு தாங்க, இதனால வருகிறதுகள் விடுங்க, இனி செய்யுங்கன்னு நம்ம கேட்டுக்கொண்டு உண்டு. அது இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வரவு செலவு திட்டத்துல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு சுகாதாரத்தை நிகழ்த்து வரும். அதனால வந்து கூடுதலாக வேலை செய்ய முடியும். நாங்கள் கூடுதலாக இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும், இது நாள் வரைக்கும் இல்லாத கூடுதலான சுகாதாரத்துக்கு கல்வி ஒதுக்கீடு செய்யணும். சொல்லக்கூடாது எங்களுக்கு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லாதீங்க. அதனால அப்படியே ஒரு பிளான் ஒன்று தயாரித்து கொள்வோம். என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மாகாண சபைக்கு உட்பட்ட ஆர்டிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் திருப்பி ரீஅனலைஸ் பண்ணணும். திருப்பி ரீஅனலைஸ் பண்ணி அங்க இருக்கிற ரிசோர்ஸ் என்ன பிரச்சனை, ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன பிரச்சனை, அவரை எல்லாமே திருப்பி ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி ஒரு மாஸ்டர் பிளானோட கிரியேட் பண்ணணும். ஐ வுட் லைக் டு கன்வே திஸ் மெசேஜ் டு தி PD agent Dr. Saman Bhatt. We have to create a master plan for 5 or 10 years. Then from there over time you can break small pieces and get the funds from each and every funding agency. Say for example ADB or any other funding agency we can get it. If we don't have the master plan, when they come with the money, we are giving proposal immediately made within 1 week or 2 weeks. That's the thing. இப்ப நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, நமக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு எதிர்ப்பு காலங்களில் சுகாதார அமைச்சருக்கான we can make a ஃபைனலாக ஒரு விஷயம் வந்து அந்த சுகாதாரத்தை பார்த்தாங்க. கிளிநொச்சியில் முதல் நடந்த பொழுது மக்களுக்கு அந்த போர் பாதிக்கப்பட்டவங்க நிதி உதவி வழங்கப்பட்டது. அதில் 35,000 குடும்பத்துக்கு மேலே முடிகுடியோர் இருந்தாலும் வழங்கப்பட்டது இதுவரையும் 17,000 குடும்பங்கள். இது ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்தது பாதி, கொடுக்காத பாதி, சில பேருக்கு அது வந்து
விளக்கங்களில் அரச உத்தியோகர்கள் உரியது கொல்லப்பட்டதால சில பேர் அதை செய்யாமலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துல மனித உரிமை ஆணைக்குழுவும் அந்த இடர்காலத்தை வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருக்குது. தயவு செய்து இந்த கவர்மெண்ட்லயாவது நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அதுக்கு நீங்க அந்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராம அலுவலர் ஊடாக முதல்ல விழிப்புணர்வு உருவாம் மக்களுக்கு பரியாதாக்கள்ல பட்டியல் எடுத்து அவர்களுக்கு அந்த காசு கிடைக்கிறதுக்கான ஒரு இமீடியட்லி அவசரமான ஒரு திட்டத்தை உருவாங்க. Master plan. Actually, you know, I have seen duty about 8 months back. So I worked in the Western Province, and almost all the hospitals in the Western Province were having master plan. So we take your guidance, and definitely we will prepare master plans for most of the hospitals in the Northern Province, and we can work together as you are very good. So, if you take Kandy, we have master plan for Peradini, we have master plan for next 13 years. Because we have a 13-story building which we have planned to park the helicopter. That's how they think. But what we think is we have to paint the door, we have to paint the bathroom. That's how we give the proposal. So we have to change it. Thank you. அடுத்த கடைசியாக எங்கேயும் எந்த இடத்திலையும் போயிட்டு வேலை செய்ய முடியும். எந்த ஒரு தினங்களுக்கு போகலாம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக கேட்டுக்கொள்கிறேன், உங்க வேலைகள் செய்யுங்க. ஆனால் வீண் வம்புகளுக்கு போகாது. முடிக்கிறதுக்கு முன்னால்